ரெடியாகி கிளம்பி இருக்க மாதிரி இருக்கு. டீ குடிச்சிட்டு போங்கப்பா. விளையாடுறதா இருந்தா டீ குடிச்சிட்டு போங்கம்மா. நாங்க ஹப்சா வீட்ல விளையாட போறோம்மா. ஹப்சா ஏதோ கேம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறதா சொன்னா. ப்ளீஸ்மா எங்களுக்கு டீனா வேணாம்மா. ஹாஹா, டீ குடிக்காமலாம் போக கூடாது. டீ குடிச்சிட்டு தான் போகணும். இல்லட்டா எனர்ஜி இல்லாம எங்கேயாச்சும் ஃபெயிண்ட் ஆயிடுவீங்க. ஓகேயா? வேணாம்மா, எனக்கு டீ வேணாம். இப்பதானே சாப்பிட்டோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். வேணாமா. சரி ஓகேடா செல்லம், போயிட்டு சீக்கிரம் வாங்க. ஓகேயா? நைட் ரொம்ப லேட்டானா வரக்கூடாது. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடும் பட்டு. சரிம்மா மம்மி டார்லிங், தேங்க் யூ சோ மச். பை, அஸ்ஸலாமு அலைக்கும். என்னடா ஹப்சா வீட்ல பெல்லையே காணோம், தேடி தேடி பார்த்தானு. ஏய், அங்க பாரு, மேல இருக்கு பாரு. இதை அடிக்கிறதுக்கே நமக்கு ஹைட் பத்த மாட்டேடா. மேல ஏத்தி அடிச்சாச்சு ஒரு வழியா. என்ன பெல்ல அடிச்சும் ஆளை காணோம். யாரு யாரு வெளிய நிக்கிறது? யாரு காலிங் பெல் அடிக்கிறது? அந்த ஃபாசியாவும் ஃபயாஸும் இருக்கிறோம். வெளிய வா. ஏய் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபாசியா ஃபயாஸ் வாங்கப்பா உள்ள வீட்டுக்குள்ள. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. என்னப்பா விளையாட போறேன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்து நீ என்னடா உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்க? எங்க அம்மா ஓதாம வெளியே விளையாட போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. அதனாலதான் ஓதிக்கிட்டு இருக்கேன். ஓதி முடிச்சுட்டேன், இப்ப வைக்க போறேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து கார்டன்ல விளையாடலாமா இல்ல வீட்லயே விளையாடலாமா? அவ்வளவுதான், ஓதி முடிச்சிட்டேன். வரேன், வச்சிடுறேன். ஏய், கேம் ஸ்டார்ட் பண்ணிட போறாங்க. சீக்கிரம் வா, அப்புறம் நம்ம அவுட் ஆயிடுவோம் கடைசியா போனா. ஏய் என்னப்பா இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கலையா? ஃபாசியாவும் ஃபயாஸும் சீக்கிரம் வந்தாச்சு. நாங்க தான் லேட்டா? நாங்க வந்தாச்சுப்பா. ஆனா ஹப்சா இன்னும் ரெடி ஆகல, ஓதிக்கிட்டு இருக்கா. என்ன சவுண்ட் கேக்குது? ஹப்சாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா? சரி போய் வர சொல்லுவோம். வாங்க பையன் செல்லங்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்மா. உட்காருங்க, எல்லாருக்கும் டீ போட்டு வர்றேன். இல்ல வேணாம் ஆன்ட்டி, வேணாம் ஆன்ட்டி. வீட்லயே டீ தான் குடிச்சிட்டு வந்தாச்சு ஆன்ட்டி. நாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாட போறோம் ஆன்ட்டி. வெளிய கிளைமேட் சரியில்லைம்மா, வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் உட்கார்ந்து விளையாடுங்கம்மா செல்லுங்களா. சரி ஆண்டி, வீட்லயே விளையாடு. சரி ஆன்ட்டி, வீட்லயே விளையாடுறோம். அப்துல்லாவையும் முகமதையும் காணோம். அப்துல்லா முகமதும் பார்க்ல விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஹப்சாவோட வீட்டுக்கு வந்துருந்து. லாஹு ஒரு வழியா ஹப்சாவோட வீட்டுக்கு வந்தாச்சுப்பா. கார் ஓட்ட சொன்னா ஏதோ மாட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்த மாதிரியா வர்றான் இவன். சரி வாங்க, ஒரு வழியா வந்தாச்சுல்ல, இன்னமும் உன்னோட வர்றனா இல்லையான்னு பாரு. இந்த மாதிரி யார் வீட்டுக்கும் உன்னோட மட்டும் கார்ல வர மாட்டேன். கார் ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாது? டேய், உன்னோட நான் சூப்பரா தான் ஓட்டுறேன். ஒரு வழியா நான் கூட்டிட்டு வந்துட்டேன்ல. நான் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு சேர்த்தனா இல்லையா இந்த கிள்ளி ராஜா? இதண்டா அதிகமா பேசுற. ஒன்னத்துலயும் செயல்ல, ஒன்னத்துலயும் இல்ல. வா. கேம் ஆரம்பிச்சிட்டீங்களா? அந்த பையன் இருக்கட்டும், கில்லி ராஜா இப்பதான் என்ட்ரன்ஸே கொடுக்குறான். இல்ல நாங்கெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கல. எங்க அம்மா வீட்டுக்குள்ளேயே விளையாட சொல்லிட்டாங்கப்பா. வெளிய கிளைமேட் சரியில்லைன்னு. வாங்க எல்லாரும் சேர்ந்து வீட்லயே விளையாடலாம். சார் என்ன கேமுப்பா? என்ன கேம் ஐடியா வச்சிருக்க? நீ தானே சொன்ன எல்லாரையும் கூப்பிட்ட. அது என்னன்னா நீ பாட்டுக்கலாம் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்சா ஐடியால மொக்க ஐடியா. நான் ஒரு கேம் சொல்றேன். ஒரு பேப்பர் கப் எடுத்து அதுல நடுவுல ஹோல்ஸ் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய ரோப் எடுத்துட்டு அந்த ரோப்பை நடுவுல இருந்து இன்சர்ட் பண்ணி அதோட கார்னர்ஸ்ல எல்லாத்துலயும் நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ், தக்காளி, பச்சை மிளகா, சாக்லேட், ஜெம்ஸ் அதையும் வச்சிடணும். வச்சுட்டு நடுவுல இருந்து இழுக்கிறப்ப எது வருதோ அதுதான் அவங்க சாப்பிட்டாகணும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். கண்டிப்பா எது இழுக்கிறாங்களோ அதை தான் சாப்பிடணும். இந்த கேம் கயிறில பொருள் எடு. எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும், நான் விளையாண்டுருக்கேன். வீட்டுல ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற முட்டை, தக்காளி, பாவக்காய், அதுக்கப்புறம் வந்து பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. உங்க வீட்டுக்குள்ளேயே விளையாடலாம்னு சொல்றல, அப்ப எல்லாமே நீ தான் எடுத்துட்டு வரணும். இதே கார்டன்ல விளையாட நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்துட்டு வரணும். நீ வீட்டுக்குள்ள விளையாடலாம்னு சொன்னா உங்க அம்மா உன பொத்தி பொத்தி வளர்த்தா நீ இப்படிதான் செய்யணும். எடுத்துட்டு வரேன், எல்லாமே கிச்சன்ல போய் எடுத்துட்டு வரேன். அம்மா அம்மா, எனக்கு எனக்கு ஒரு முட்டை வேணுமா, பாவக்காய் வேணுமா, தக்காளி வேணுமா. நீங்க தானே வீட்டுக்குள்ளேயே விளையாட சொன்னீங்க, அதனால எல்லா திங்ஸையும் கேக்குறாங்க. வீட்டுக்குள்ள விளையாட சொன்னா இது எல்லாமே வேணுமா? இது என்னம்மா கதையா இருக்கு? சும்மா வாய் பேச்சுல வச்சு விளையாட வேண்டியது தானே. நாங்களாம் என்ன இப்படியா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பாவக்காய் கேட்டுக்கிட்டு இருந்தோம்? சரி போய் ஃப்ரிட்ஜ்ல உனக்கு என்னன்னா தேவையோ எடுத்துக்க. சரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி கத்த வேணாம், போய் எடுத்துக்க. எது தேவையோ அதை எடுத்துட்டு போய் விளையாடுங்க. இப்படிதான் பண்ண அடுத்த வாட்டி விட மாட்டேன் வீட்டுக்குள்ள விளையாட. பர்மிஷன் வாங்கியாச்சு, சைலண்டா போய் எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட எடுக்கவா வேணாமா எதுன்னு திரும்பினா கேட்க கூடாது. இந்த மாதிரி கப்பு, லெமனு, பாவக்காய், தக்காளி, பச்சை
வந்து சாக்லேட்ஸ் கேட்ட, அதனால சாக்லேட்ஸ், ஜெம்ஸ் பாக்கெட், அப்புறம் வந்து 5 டைரி மில்க். ஓகேயா? இது போதுமா? அப்சா, உன் வீட்ல எல்லாமே ரெடி ஸ்டாக்கா இருக்கு பிள்ளைக்கு விளையாடுறதுக்கு. ஆன்ட்டி ஒண்ணுமே சொல்லலையா இதெல்லாம் எடுக்கிறதுக்கு? இல்லையே, எதுவுமே சொல்லலையே, எல்லாமே எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்களே அம்மா. அவ சும்மா சொல்றா, எனக்கு தான் விளங்குச்சு ஆன்ட்டி திட்டினது. ஒண்ணும் திட்டல, எங்க அம்மா மெஸ்ஸி ஆக்கிறாதீங்கன்னு சொன்னாங்க, வேற எதுவும் சொல்லல. எது வேணாலும் எடுத்துக்கிறதா சொன்னாங்க. ஏதோ ஒண்ணு, நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுல விளையாடுறதுக்கு, வாங்க விளையாடலாம். ஏய், ஹோல் போடுறதுக்கு கத்தி வேணும், அதுக்கப்புறம் வந்து ரோப்பை கட் பண்றதுக்கு சிசர் வேணும். இந்த சிசர் எடுத்துட்டு வரேன், சிசரும் நைஃபும் எடுத்துட்டு வரேன். அம்மா அப்பளையே திட்டினா, இப்ப என்ன சொல்ல போறான்னு தெரியல. இங்கிட்டு நின்று கேட்போம் அந்த ஜன்னல் வழியாவே. கத்தியும் என்னமா சொல்ல வேணும் உனக்கு? இல்லம்மா, கத்தியும் சிசர் மட்டும் தாங்கம்மா, இதுக்கப்புறம் எதுவுமே கேட்க மாட்டேன். நான் எடுத்துறேம்மா செல்லம். எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி இதுல இன்சர்ட் பண்ணு. ஒரு வழியா எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சுப்பா, வாங்க விளையாடலாம். இது என்ன கேம்னா, இங்க பாரு, அந்த கப்ல எல்லாத்தையும் சுத்தி எல்லாமே வச்சிருக்கேன்னா, யாரு எந்த ரோப்பை எடுக்கிறாங்களோ அந்த ரோப்பை இழுக்கிறவங்க சாப்பிட்டு ஆகணும். ஓகேயா? முட்டைலாம் வச்சிருக்க கவுச்சு எனக்கு பிடிக்காதே. பாவக்காய் இருக்கு, எனக்கு பாவக்காய் கசக்குமே, எனக்கு பிடிக்காதே. பச்சை மிளகா காரமா இருக்குமே, எனக்கு வேணாம். தக்காளி கிடைச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன வித்தியாசமா பேசுற? தக்காளி கேக்குற. எனக்கு ஜெம்ஸ் பாக்கெட் தான் கிடைக்கணும், எனக்கு ஜெம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வர்றேன் ஃபர்ஸ்ட் விளையாடுறதுக்கு. எது தொடலாம், ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எந்த ரோப்பை எடுக்கலாம்? பாவக்காய் ரோப்பை தொட்டா பாவக்காய் சாப்பிடணும், முட்டை ரோப்பை இழுத்தா முட்டை சாப்பிடணுமே. ஐயோ, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, தெரியாம ஃபர்ஸ்ட் வந்துட்டோமோ. டேய், சீக்கிரம் விளையாடுறா, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாத. அடுத்தடுத்து விளையாட வேணாமா? எங்களுக்குன்னா டர்ன் கொடுக்க வேணாமா? நீ ஃபர்ஸ்ட் போய் நின்ட்ட. ரோப் எடுப்போமா, கீழே உள்ள ரோப் எடுப்போமா? ஓகே, இதை இழுப்போம். ஃபயர்ஸ்க்கு பாவக்காய். டேய் பாருடா, நீ எடுத்ததுல பாவக்காய் வந்திருக்கு. பாவக்காய் சாப்பிடணும்டி. ஐயா, பாவக்காய் சாப்பிடு 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 ஃபயர்ஸ். பாவக்காய் சாப்பிடணுமா? ரொம்ப கசக்குமே. அம்மா வீட்டுல பொரியல் பண்ணாவே சாப்பிட மாட்டேன், இப்ப போய் சாப்பிட சொல்றீங்க. சரி, சாப்பிட்டுதான் ஆகணும். சாப்பிடாம இருந்தா ஒண்ணு இல்லைல்ல, எனக்கு கசப்பு பிடிக்காதுப்பா. இப்பயே சொல்லிடுறேன், இந்த ரெகுலேஷன் ஆஃப் த கேம், யாரும் எதுவும் சாப்பிடாம இருந்தாங்கன்னா அவங்க அவுட். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சர்ப்ரைஸுமே இல்ல. ஓகேயா? சரி சரி, சாப்பிடுறேன். கசப்புது. அவ்வளவுதான், சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது நான் வரேன். ஓகேயா? என்ன ரோப் இழுக்கலாம்? ஓகே, இந்த ரோப் இழுப்போம். நான் இந்த ரோப் இழுக்க போறேன்ப்பா. ஜாலி. ஐஷாவுக்கு எலுமிச்சை பழம் கிடைச்சிருச்சு. ஐஷா, நீ கண்டிப்பா எலுமிச்சை பழம் சாப்பிட்டுதான். ஆமாப்பா, எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் இல்ல, எல்லாரும் சேர்ந்து வாங்க. ஐஷா வாயில வைக்கல. ஐஷா, நான் சாப்பிடு, நல்லா புளிப்பு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஜாலி 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 சாப்பிடு. அடுத்தது நான் வரேன்ப்பா. நான் ஜெம்ஸ் தான் கன்ஃபார்மா சூஸ் பண்ணுவேன். யாருக்குமே முட்டையே வர மாட்டேங்குது, அட்லீஸ்ட் ஹானியாவுக்காச்சும் வரணும். நான் ஒண்ணு முட்டை நான் சூஸ் பண்ண மாட்டேன் பாரு. நான் ஜெம்ஸ் பாக்கெட் தான் சூஸ் பண்ணுவேன் பாரு. இழுக்க போறோம் பாரு. அவ சொன்ன மாதிரியா? ஹானியா, நீ சொன்ன மாதிரி ஜெம்ஸ் இல்ல, ஆனா ஒன்னும் குறைச்சல் இல்ல. டைரி மில்க். முட்டை, பச்சை மிளகா, தக்காளி, டைரி மில்க் தான் இருக்கு. இதுல நம்ம முட்டையை சூஸ் பண்ணிட்டா முட்டையை எடுத்து குடிக்கணுமே, நமக்கு கவுச்சியே பிடிக்காதே. சரி போவோம். ஐயோ, அவளுக்கு முட்டை வந்துருச்சு. இப்ப என்ன பண்ண போற? நான் தெரியாது, முட்டையை குடிச்சுதான் ஆகணும், இல்லட்டா கேர்ள்ஸ் டீம். வேணா கொஞ்சமா சாப்பிடுறேன்ப்பா. என்னால ஃபுல் முட்டையெல்லாம் சாப்பிட முடியாது. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சாப்பிட்டேன், போங்கப்பா. ஃபாசியா, நீ போ. நான் நல்லா மாட்டி விட போறேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எப்படியும் சூஸ் பண்ணி தானே ஆகணும். வாரேன், இழுக்க போறேன். என்ன வருதுன்னு தெரியலையே. பச்சை மிளகாவா? ஐயோ, காரமா இருக்குமே. நான் தெரியாது, சாப்பிட்டுதான் ஆகணும். சரி சாப்பிடு. காரமா இருக்கு, தண்ணி தாங்க. காரமா இருக்குப்பா, காரமா இருக்கு. சாப்பிட்டேன். கில்லி ராஜா, எல்லாரையும் சொல்றீங்க, கடைசியில நீங்க போகாம இருக்கீங்க. போங்க, போய் விளையாண்டுட்டு வாங்க, எப்படி ஜெயிச்சுட்டு வரீங்கன்னு பாப்போம்.
ஏய் கில்லி ராஜா எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணி ஜெம்ஸ்ல தான் இருப்பான். ஜெம்ஸை எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க. பாத்தியா ஜெம்ஸை இழுத்துட்டேன். நம்ம கையில தான் ஜெம்ஸ். ஏய் நீ நினைச்ச மாதிரியாவே டைரி மில்க் கிடைக்கணும். ஏன்னா நம்ம பாய்ஸ் டீம்ல ஆல்ரெடி எனக்கு ஜெம்ஸ் கிடைச்சிருச்சு. உனக்கு டைரி மில்க் ஓகேயா? கோ அண்ட் வின் த கேம். ஓ ரொம்ப வாய் பேசிட்டேன். எதோ சூஸ் பண்ண போறேன்னு தெரியல. தக்காளி எதுவும் சூஸ் பண்ணுவானோ தெரியலையே. இதுல எது தொடன்னு தெரியலையே. ஒன்னு டைரி மில்க், ஒன்னு தக்காளி. எது எடுக்கன்னு தெரியலையே. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. தப்பா மட்டும் எடுத்தனா இவங்கிட்ட மாட்டிக்கிற முடியாது. சரி ஒரு வழியா எடுப்போம். ஹே ஜாலி ஜாலி, முகமதுக்கு டைரி மில்க் கிடைச்சிருச்சு. ராஜா கில்லி ராஜாடா நீ ஒரு வழியா ஜெயிச்சிட்டல. நம்ம டீம் தான் பாய்ஸ் டீம் தான் கில்லி. கீழே இறங்கி வாடா. ஏய் நான் தான் வின்னு. வழியா எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஓகேயா? எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிருச்சு. எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஓகே, இதுக்கு gift எங்கம்மா? ஏய் எல்லாத்தையும் சாப்பிட்டா gift தரேன்னு சொன்னேன்ல, gift தான் அப்துல்லா. இப்படி கேப்பேன்னு தெரியும். என்கிட்ட gift இருக்கு. ஆனா எல்லாமே செஞ்சோம்ல, எல்லாமே சாப்பிட்டோம். அது வேற எல்லாமே எல்லாருக்குமே ஸ்வீட்டும் கிடைச்சிருக்கு, காரமும் கிடைச்சிருக்கு. ஓகே, அதனால நான் கொடுக்க போற கிஃப்ட் எல்லாருமே சேர்ந்து தான் யூஸ் பண்ணணும். ஓகே, gift box அப்துல்லா. அந்த gift boxக்குள்ள என்ன இருக்கு? சர்ப்ரைஸ். டன் 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 க்ளே. நாளைக்கு நம்ம இந்த க்ளே வச்சு வெளியே உட்காந்து கார்டன்ல விளையாடுவோம். ஓகே. Okay, bye. Assalamualaikum. Fi amanillah. If you like the video, please do support and subscribe to our channel. Thank you.